Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவும் கூட. இப்போ ரிலையன்ஸோட ஷேர் 1300 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிலையன்ஸோட ஒரு ஷேரை நீங்கள் டெலிவரியில் வாங்குறதுக்கு வெறும் 350 ரூபாய் இருந்தாலே போதும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, ஏஞ்சல் ஒன்ல பே லேட்டர் அப்படிங்கிற ஃபீச்சர் மூலியமாக டெலிவரியில் வாங்குற ஷேருக்கு 3x வரையும் லீவரேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபீச்சரை எப்படி நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்றது மற்றும் அதோட டீடைல்ஸ் எல்லாமே லைவ் டெமோவோட நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஃப்ரீயா ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆன்லைன்ல வீட்டில இருந்தே உங்க மொபைல் மூலமா ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே ஏஞ்சல் ஒன் ஆப் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிறது ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட் 1, 2 அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு விருப்பமான ஸ்டாக்ஸை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இப்போ ரிலையன்ஸ் பாருங்கள் 1300 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் ரிலையன்ஸ் ஷேரை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே ஓப்பன், ஹை, லோ, மார்க்கெட் டெப்த் எல்லாமே கீழே ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா பை செல் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் காட்டும். நம்ம இப்போ பை பண்ணலாம். பை பண்ணோன்னே மேலே வந்து நீங்கள் என்எஸ்சியில் பை பண்ண போகிறீங்களா இல்லை பிஎஸ்சியில் பை பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. நான் வந்து என்எஸ்சி அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம டெலிவரியில் தான் இப்போ வாங்க போகிறோம். ஸோ டெலிவரியில் இப்போ ஒரு ஷேர் வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு கீழே பார்க்கலாம். நான் 1 அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் ப்ரைஸ், நான் மார்க்கெட் ப்ரைஸ்க்கே கிளிக் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரெக்ரூட்மெண்ட்டில் அப்ராக்சிமேட்டாக 1301 ப்ளஸ் சார்ஜஸ் அப்படின்னு இருக்கும். சார்ஜஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது பை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ், அதாவது 3 ரூபாய் 90 பைசா, அதாவது ப்ரோக்கரேஜ் ப்ளஸ் வந்து டேக்ஸ் எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா 3 ரூபாய் 90 பைசா வந்து நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஆகும். ஓகேங்களா? அப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 304 ரூபாய் கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெலிவரியில் ஒரு ஷேர் வாங்குறதுக்கு 1301 வந்து நமக்கு மார்ஜின் வந்து தேவைப்படுது. இப்போ அதுக்கு கீழே பாருங்கள் வித் பே லேட்டர் எம்டிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரெக்யூர்டில் வெறும் 351 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. அப்போது இந்த 351 ரூபாய் இருந்தாலே நம்மளால் ரிலையன்ஸோட ஷேரை டெலிவரியில் நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ இதே போல் நம்ம வேறு ஸ்டாக்ஸ், ஒரு ஸ்டாக்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது ரிலையன்ஸ். இப்போ நான் அப்படியே பேக் வந்துக்கிறேன். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எஸ்பிஐஎன் இருக்கு இல்லையா? ஸோ நான் இப்போ எஸ்பிஐஎனை கிளிக் பண்ணுறேன். இப்போ எஸ்பிஐஎன் பார்த்தீங்கன்னா 846, அதாவது 846 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிவரி வச்சுக்கலாம். டெலிவரியில் இப்போ ஒரு ஷேர் வாங்குறதுக்கு கீழே நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, அதே 846 ரூபாய் ப்ளஸ் வந்து சார்ஜஸ், அது வந்து 1 ரூபாய் இல்லை 2 ரூபாய் இருக்கும். இப்போ நான் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வித் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 245 ரூபாய் இருந்தாலே போதும் ஸ்டேட் பேங்க் ஆஃபோட ஒரு ஷேரை நம்மளால் வாங்கிக்க முடியும். ஆனால் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 846 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வித் பே லேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பிளேஸ் பை ஆர்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் இப்போ கொடுக்குறேன். கொடுத்தோன்னே கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். நான் கன்ஃபார்ம் கொடுத்துறேன். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் சப்மிட்டட். மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு, பை எஸ்பிஐஎன் ஈக்விட்டி கம்ப்ளீட்டட் அப்படின்னு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆர்டர்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அது எக்ஸிக்யூட் ஆச்சு. பொசிஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பிஎன்எல் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த பே லேட்டர் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எம்டிஎஃப், அதாவது மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. அதுதான் வந்து ஏஞ்சல் ஒன்ல பே லேட்டர் அப்படிங்கிற வேர்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் பே லேட்டர் யூஸ் பண்ணி ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் 4:30க்கு அப்புறம் உங்களுக்கு ஆப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உள்ள போயிட்டு நீங்க வந்து ஆத்தரைஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க அந்த மாதிரி ஆத்தரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வாங்கின அந்த ஷேர்ஸ், அதாவது அந்த பே லேட்டர் யூஸ் பண்ணி நீங்க வாங்கின ஷேர்ஸை 180 டேஸ் வரையும் உங்களால வந்து ஹோல்டு பண்ணிக்க முடியும். 180 டேஸ் வரையும் நீங்க இடையில எப்ப வேணாலும் அந்த ஷேர்ஸை வித்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 180 டேஸ் வரையும் உங்களால ஹோல்டு பண்ணிக்க முடியும். இந்த லிங்க் பாத்தீங்கன்னா 4:30க்கு அப்புறம் நீங்க ஆத்தரைஸ் பண்ணணும். நைட்டு 9 o'clock உள்ள, அதாவது 4:30 ல இருந்து 9 o'clock உள்ள நீங்க ஆத்தரைஸ் பண்ணீங்கன்னா 180 டேஸ் வரையும் நீங்க ஹோல்டு
பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க ஆத்தரைஸ் பண்ணாம விட்டுட்டீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா T+4 அதாவது 5 days கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஏஞ்சல் ஒன்னே உங்களோட ஷேர்ஸை வித்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏஞ்சல் ஒன் டெலிவரிக்கு ப்ரொவைட் பண்ற அந்த லீவரேஜ் அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 0.041% இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துப்பாங்க. அண்ட் பிளெட்ஜிங் அண்ட் அன்பிளெட்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா பெர் ஷேருக்கு 20 rupees பிளஸ் ஜிஎஸ்டியும் சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் யாருக்கெல்லாம் எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஷேர் வந்து கண்டிப்பா மேலே போகும்னு எனக்கு தெரியும், பட் என்கிட்ட வந்து கையில் அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணி நீங்க ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மார்க்கெட் வந்து ரொம்ப கிராஷ் ஆகும்போது டவுன் ஆகும்போது ஹெவியா டவுன் ஆகும்போது ஆப்வியஸா எல்லாருக்கிட்டையுமே கையில் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆவரேஜ் பண்றதுக்கு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பே லேட்டர் அப்படிங்கிற ஃபீச்சரை யூஸ் பண்ணி நீங்க ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சரை நீங்களும் யூஸ் பண்ணி ஷேர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவை. ஸோ அது ஓப்பன் பண்றதுக்கான அஃபிஷியல் லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே மொபைல் மூலியமா ஃப்ரீயா ஒரு 5 minutesல உங்களால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.